சண்முகசுந்தரம், நீங்கள் கூறியபடியே இதுதான் இந்த அரசின் கடைசி முழுமையான ஒரு பட்ஜெட். இந்த சூழ்நிலையில தான் அடுத்த தேர்தலுக்கான கால அவகாசம் இன்னொரு சரியாக ஒரு 11 மாதங்கள் தான் இருக்கிறது. அடுத்த மே மாதம் இந்த தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலையில் தமிழக மக்கள் அனைத்து தரப்பினரையும் கவரக்கூடிய அளவில் இந்த அறிவிப்புகள், திட்டங்களை முன்னெடுத்து அறிவிப்பதற்காக இந்த அரசு இந்த நிதிநிலை அறிக்கையை மிகப்பெரிய அளவில் அதை மக்களிடையே கொண்டு செல்வதற்காகத்தான் இத்தகைய ஏற்பாடுகள் மற்றும் இது தொடர்பான அந்த முன்னோட்ட அறிவிப்புகள். நீங்கள் கூறியது போலவே அந்த தமிழ் மொழிக்கு முன்னுரிமை, தமிழ் பண்பாடு கலாச்சாரத்திற்கு முன்னுரிமை என்பதை அளிக்கும் வகையில் ரூ என்ற எழுத்து அதை முன்னிலைப்படுத்தி தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு எல்லோருக்கும் எல்லாம் என்ற அந்த உறுதிமொழியை கொடுக்கக்கூடிய அளவில் இந்த நிதிநிலை அறிக்கை இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதையும் தாண்டி மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், இரண்டாவது முறையாக மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடும் 200 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கோடும் திமுக அரசு, தற்போதைய அரசு மற்றும் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் அந்த அனைவருமே செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த நிதிநிலை அறிக்கையை நீங்கள் கூறியது போலவே இது ஒரு தேர்தல் அறிக்கையின் முன்னோட்டமாக இந்த நிதிநிலை அறிக்கை மூலமாகவே மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி விடலாம் என்ற நோக்கத்தில் பல்வேறு புதுமைகளை இந்த நிதிநிலை அறிக்கையில் அவர்கள் அறிவிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அறிவிப்பானது இளைஞர்களுக்கு கிட்டத்தட்ட அந்த நேற்றைய அந்த பொருளாதார ஆய்வறிக்கையில் ஒரு 15 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை அளிக்கக்கூடியதாக இருக்கும் என்றும், இதே போல கல்வி நிதியை தொடுப்பதற்கு மறுப்பதால் இந்த பள்ளி கல்வித்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு வழங்குவதற்கான, பள்ளிய கல்வியை மேம்படுத்துவதற்கான அந்த மும்மொழி கொள்கை, நீங்கள் கூறியபடியே அந்த மும்மொழி கொள்கை திட்டத்தால் 3 மொழிகளை கற்க வேண்டுமா வேண்டாமா, 2 மொழிகளை கற்றால் போதுமா என்பது தொடர்பான விவாதம் தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த விவாதத்திற்கே முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவில் தமிழகத்தில் உள்ள இந்த அரசு பள்ளிகளின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அந்த தேசிய அளவில் நவோதயா பள்ளிகள், PMC பள்ளிகள் உள்ளிட்ட அரசு பள்ளிகளை உயர்த்துவதற்கான ஒரு சிறப்பு திட்டங்கள் இருக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. இதே போல மாணவர்களுக்கான அந்த உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கான அந்த கல்வி கடன் ரத்து, பழைய ஓய்வூதிய திட்டம், மகளிர் உரிமை தொகை, பெட்ரோல் டீசல் வரி குறைப்பு உள்ளிட்ட பல்வேறு எதிர்பார்ப்புகளும் ஏற்படுத்தியிருக்கின்றன. இதையும் தாண்டி என்ன அறிவிப்புகள் புதிதாக இருக்க போகிறது என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. நாம் அனைவரும் எதிர்பார்க்காத புதிய இந்த அறிவிப்புகள் கூட, திட்டங்கள் கூட இந்த நிதிநிலை அறிக்கையில் இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது.